வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. பேட்மேன் சொன்னாலே யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒண்ணு. ஆல்சோ காமிக் புக்ல அதிகமா சொல்லப்பட்ட கதைகள் உள்ள கேரக்டர் யாருன்னா நம்ம பேட்மேன் தாங்க. பட் என்னதான் இவ்வளவு விதமான கதைகளை நம்ம பேட்மேனுக்கு சொல்லியிருந்தாலும் இந்த கதைகளை பார்க்காதவங்களுக்கு கூட நம்ம பேட்மேனோட ஆரிஜினை பத்தி நல்லாவே தெரியுங்க. ஏன்னா அந்த பேட்மேனோட ஆரிஜின் ஒரு கேனன் ஈவென்ட் மாதிரி. லைக் எப்படி மார்வல்ல எல்லா ஸ்பைடர்மேனுக்குமே கேனன் ஈவென்ட்டால ஒரே ஆரிஜின்ஸ் இருக்கோ, அதே மாதிரி தான் நம்ம பேட்மேனுக்கும் மோஸ்டா சொல்லப்பட்ட ஆரிஜின்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில காமிக் ரைட்டர்ஸ் அந்த ஆரிஜின் ஸ்டோரிஸை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்டா மாத்தி சொல்லியிருப்பாங்க. அப்படி டிஃப்ரெண்டா சொல்லப்பட்ட கதையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற காமிக் புக் எதுனா ஸ்காட் ஸ்னைடரோட ரைட்டிங்ல இன்னமும் பப்ளிஷ் ஆயிட்டு இருக்க அப்சல்யூட் பேட்மேன். சோ மத்த பேட்மேனோட ஆரிஜின்ஸ்க்கும் இந்த அப்சல்யூட் பேட்மேனோட ஆரிஜினுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மொத்தமா பார்த்தலாமா? பேட்மேன் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது அவர் ஒரு பயங்கரமான பணக்காரன்னு. ஏன்னா ப்ரூஸ் வெயினோட அப்பா தாமஸ் வெயின் வெயின் என்டர்பிரைசஸ் மூலமா ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஓன் பண்ணிருப்பாரு. லைக் எந்த அளவுக்குனா காத்தம் சிட்டிக்குள்ள நீங்க போயிட்டு எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் இந்த வெயின் என்டர்பிரைசஸ் ஓன் பண்ண கம்பெனியோட ப்ராடக்ட் தான் நீங்க பாப்பீங்களே. சோ இவ்வளவு கம்பெனிஸ் ஓன் பண்ணிக்கிறதுனால அவங்க பயங்கரமா சம்பாதிச்சிருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்குனா வெறும் காத்தம் சிட்டில மட்டும் இல்ல, இந்த டிசி யூனிவர்ஸ்லயே ஒரு பயங்கரமான பணக்காரங்களா இருக்காங்க. பட் இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல வெயின் என்டர்பிரைசஸ் ஒன்னு கிடையாது. ஏன்னா தாமஸ் வெயினும் ஒரு ஸ்கூல் வாத்தியார் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் மார்த்தா வெயின் ஒரு சோஷியல் ஒர்க்கர். முக்கியமா இவங்க காத்தம் சிட்டிக்குள்ள வாழல, காத்தம்க்கு வெளியே இருக்க அந்த காத்தம் கிரைம் அலியில தான் வாழ்றாங்களே. கிரைம் அலினா என்னன்னா இந்த கிரவுன் பாயிண்ட் ஈஸ்ட் சைடுல சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான இடம். சோ பேசிக்காவே இவங்க ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் அந்த ஆரிஜினல் லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ரூஸ் வெயின் சின்ன வயசுல இருந்தே அம்மா அப்பா இல்லாம ஒரு அனாதையா தான் வளர்ந்துருப்பாரு. ஏன்னா அவங்க ஃபேமிலியா மிட் நைட்ல ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு முட்டு சந்தில வழிப்பேரையில மாட்டிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல ராபரி பண்ண வந்தவன் தாமஸ் அண்ட் மார்த்தா வெயினை சுட்டு தள்ளிட்டு அவங்க கிட்ட இருந்து காசு எடுத்துட்டு போயிடுறான். சோ அப்பத்துல இருந்தே ப்ரூஸ் வெயின் ஒரு அனாதையா தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு. பட் இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல அந்த மாதிரியான விஷயம் நடக்கவே இல்லை. ஏன்னா இவங்களே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். பட் இருந்தாலும் இந்த இடத்துல தாமஸ் வெயின் மட்டும் இறந்திருப்பாரு. அது எப்படின்னா ப்ரூஸ் வெயின் 5th படிக்கும்போது அவனோட ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் காம்படிஷன் நடக்கும். அதுல ப்ரூஸ் வெயின் ஒரு மோபைல் கொலாப்சிபிள் பிரிட்ஜோட மினியேச்சரை கிரியேட் பண்ணி அந்த காம்படிஷன்ல வின் பண்ண அந்த காம்படிஷனோட வின்னிங் பிரைஸா நம்ம ப்ரூஸ் வெயினோட மொத்த கிளாஸையுமே காத்தம் சிட்டி ஜூக்கு ட்ரிப்பா கூட்டிட்டு போயிருப்பாங்க. நம்ம ஊர்லயே ஸ்கூல் மூலமா ஏதாவது ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போனா ஏதாவது டீச்சரை கூட அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த இடத்துலயும் தாமஸ் வெயினை அந்த ஸ்டூடெண்ட்ஸை பாத்துக்கிறதுக்காக கூட அனுப்பியிருப்பாங்க. பட் இவங்க போன நேரமோ என்னமோ அந்த ஜூல எவனோ ஒருத்தன் கன்னை வச்சுக்கிட்டு போற வரவங்க எல்லாரையும் போட்டுட்டு இருப்பான். சோ இப்போ அந்த ஷூட்டர் கிட்ட இருந்து இவங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தாமஸ் வெயின் அந்த ஜூல இருந்த பேட் ஹவுஸ்க்குள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அனுப்பிடுவாரு. பட் இவரும் போயிட்டு உள்ள ஒளிஞ்சிக்கிறதுக்கு அந்த பேட் ஹவுஸ்ல இடம் இருக்காது. அதனால ஸ்டூடெண்ட்ஸை காப்பாத்துறதுக்காக அந்த டோர் அங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவாரு. தென் அந்த ஷூட்டர் நம்ம தாமஸ் வெயினை பார்த்ததுமே அந்த இடத்துல போட்டு தள்ளிடுறான். சோ இந்த யூனிவர்ஸ்ல ப்ரூஸ் வெயின் அனாதையா இல்லாம அம்மாவோட செல்ல பிள்ளையா வளர்ந்திருக்காருங்க. அந்த தேர்ட் பாயிண்ட் நம்ம இப்ப பார்க்க போறது ஒரிஜினல் ஆரிஜின்ல அனாதையா இருந்த ப்ரூஸ் வெயினை பாத்துக்கிறதுக்காக பட்லரா ஆல்ஃபிரட் இருப்பாரு. அவர்கிட்ட இருந்த ப்ரூஸ் வெயின் நிறைய விஷயத்தை கத்துப்பாரு. பட் இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல நம்ம ப்ரூஸ் வெயின் அனாதை கிடையாதுல, அதே மாதிரி ஒரு பட்லரா ஹையர் பண்ற அளவுக்கு இவங்க ஒரு பணக்காரங்களும் கிடையாது. பட் இந்த யூனிவர்ஸ்ல ஆல்ஃபிரட் இருக்காருங்க, ஒரு பவுண்டி என்ட்ரா. முக்கியமா ஆல்ஃபிரட்க்கு கமாண்ட் கொடுக்குற அந்த அன்னோன் பர்சன் பேட்மேன் ஒன்னு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தா அவனை போட்டு தள்ளின்னு வர மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எந்த அளவுக்கு கேரக்டரோட ஆரிஜினே மாத்தி எழுதிருக்காங்க பாத்தீங்களா? தென் இதுக்கப்புறம் நம்ம ஃபோர்த் பாயிண்டா பார்க்க போறது ப்ரூஸ் வெயினோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது டாமி எலியட், ஜட்டானா அண்ட் ரேச்சல். இவங்க தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருவாங்களே. முக்கியமா டாமி லேட்டரா பேட்மேனோட வில்ல அஷா மாதிரி இருப்பான். பட் இவங்க தான் மோஸ்டா நம்ம ப்ரூஸ் வெயினோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்காங்க. பட் இதே மாதிரி இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்லயும் நம்ம ப்ரூஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது யாருன்னா வேலன், ஆசி, ஹார்வி, எடி அண்ட் செலினா. இவங்க தாங்க நம்ம ப்ரூஸோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். பட் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த மோஸ்ட் ஆஃப் த டைம் லைன்ல இவங்க தாங்க பேட்மேனோட வில்லன்ஸாவே இருந்திருக்காங்க. பட் இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்ல இப்ப வந்திருக்க இஷ்யூ வரைக்கும் இவங்க எந்த இடத்துலயுமே பேட்மேனோட வில்லன்ஸா மாறின மாதிரி காமிக்கல. மேபி அடுத்தடுத்த வர எபிசோட்ல இவங்க வில்லன்ஸா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன எதுன்னு அப்புறமா பார்ப்போம். பட் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா தாங்க இருந்தது. சோ இவ்வளவு நாள் ப்ரூஸ் வெயின் கிட்ட என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கிறத பார்த்தாச்சு. இப்போ அப்படியே பேட்மேன் சைடு போவோமா? ஃபர்ஸ்ட் நான் இதை மென்ஷன் பண்ண போறதே பேட்மேனோட கேப்பை பத்தி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பேட்மேன்லாம் அவங்களோட கேப்பை என்ன மாதிரி யூஸ் பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்க? ஒரு கிளைடர் மாதிரியும் புல்லட்ஸை பிளாக் பண்றதுக்கும் ஆப்போனன்ட்டை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணி பார்த்திருப்பீங்க. முக்கியமா மத்தவங்களை பயமுறுத்துறதுக்காகவும் ஷேடோவோட பிளெண்ட் ஆகிறதுக்கு தான் யூஸ் பண்ற மாதிரி நம்ம பார்த்திருக்கோமே. பட் இந்த அப்சல்யூட் பேட்மேனோட கேப் என்ன மாதிரினா ஒரு வெனம் சிம்பியாட் மாதிரி. பேட்மேன் கையை நீட்டினாலே போதும் அதுக்கேற்ற மாதிரி அந்த கேப் மூவ் ஆகும். அது எப்பறம் பேட்மேனோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேப் மூவ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நம்ம பேட்ஸோட அனாட்டமியை எடுத்து பார்த்தாதான் தெரியும். ஆக்சுவலா பேட்ஸோட விங் அதோட கைகளோட கனெக்ட் ஆயிருக்கும். அதனாலதான் அதுங்களோட கொஞ்சம் ஃப்ரீயா மூவ் பண்ண முடியுது. சோ இந்த அனாட்டமி
அட்டார்னி டிசைனை யூஸ் பண்ணி தான் பேட்மேன் அவருக்கான ஒரு தரமான கேபியை உருவாக்கி இருக்காருங்க. தென் அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த பேட்மேனை ஃபர்ஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்மளோட கண்ணை பயங்கரமா உறுத்தின ஒரு விஷயம் பேட்மேனோட சிஸ்ல இருக்கிற அந்த பேட் லோகோ. ஏன்னா அந்த லோகோ ஒரு ரெக்டாங்கிளுக்கு 4 கார்னர்ல குச்சி வச்ச மாதிரி தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஏன் அந்த லோகோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புதுசா ஏதோ ட்ரை பண்றேன்னு நினைச்சு வேற என்னத்தையும் பண்ணி வச்சிட்டானுங்க தான் நினைச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பேட்மேனோட செஸ்ட்ல இருந்த லோகோலாம் கொஞ்சம் சின்னதா ஹேண்ட் காம்பாக்டா இருக்கும். ஏன்னா அதை ஒரு பிளேட் டைப்பா தான் யூஸ் பண்ணுவாங்களே. பட் நம்ம சொன்ன எல்லா விஷயத்துக்குமே அவங்க ஒரு திருப்பி அடி கொடுக்குற மாதிரி இஷ்யூ நம்பர் 1லயே ஒரு சம்பவம் பண்ணிப்பாங்க. அதெல்லாம் அல்டிமேட்டுங்க. ஏன்னா அந்த பேட் லோகோ வெறும் சாதாரணமான பிளேட் கிடையாது, அது ஒரு பேட்டல் ஆக்ஸ்ங்க. சோ அதை வச்சு பேட்மேன் பயங்கரமா சம்பவம் பண்ணிருப்பாரு. பட் அதே பேட்டல் ஆக்ஸ் மூலமா பேட்மேனுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கும். பட் அதை பத்தி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இருந்தாலும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே நம்ம சேனல்ல ஃப்ரைடே காமிக்ஸ்ல ஒரு இஷ்யூவா கவர் பண்ணுவேன். அப்ப தெரிஞ்சுக்கோங்க. தென் இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நம்ம பேட்மேனோட பேட் மொபைலை பத்தி தான். ஏன்னா நம்ம பேட்மேனே பயங்கர பல்கா டேங்க் மாதிரி இருப்பாரு. சோ அதனால இந்த அப்சல்யூட் பேட்மேனுக்கு சூட் ஆகிற மாதிரி உண்மையான ஒரு டேங்கையே பேட் மொபைலா இறக்கிருப்பானுங்க. அடே இதுக்கு முன்னாடி அந்த பேட் மொபைல்ஸ் கூட டேங்க் மாதிரி கொஞ்சம் பெருசா தாண்டா இருக்கும். அதுக்குன்னு உண்மையாலே ஒரு டேங்க் மாதிரி எதுவும் ஒன்று இறக்கிடுவீங்களான்னு தான் கேட்க தோணுது. பட் இந்த பேட் மொபைலை பார்க்கறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல யூஸ் பண்ற அந்த ட்ரக் மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா பேட்மேனா சுத்திட்டு இருக்க நம்ம ப்ரூஸ் வெயின் காத்தம் சிட்டில ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தானே பண்ணிட்டு இருக்காரு. சோ அங்க வேஸ்டா இருந்த ஒரு ட்ரக்கை எடுத்து மாடிஃபை பண்ணி பேட் மொபைலா மாத்திருக்காரு என்னமோ. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. தென் லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட் நம்ம பார்க்க போறது பேட் கேவ் பத்தி. இந்த அப்சல்யூட் பேட்மேனோட பேட் கேவ் பத்தி நம்ம சொல்லணும்னா, இது பேட் கேவ்னு மென்ஷன் பண்ணாம சிம்பிளா பேட் வாட்ச் டவர்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த காத்தம் சிட்டில ஒரு உயரமான கைவிடப்பட்ட ஒரு பில்டிங்கை தான் பேட்மேன் பேட் கேவா யூஸ் பண்ணிருக்காருங்க. பட் பேட் கேவ்னால யாருக்குமே தெரியாம ஃபுல் செக்யூரான பிளேஸா தானே இருக்கும். பட் இந்த இடத்துல மட்டும் ஏன் இப்படி காமிச்சிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரூஸ் வெயின் வெறும் ஏழைங்க, அதனால வெறும் கைவிடப்பட்ட ஒரு பில்டிங்கை தான் பேட் கேவா யூஸ் பண்ணிருக்காரு. பட் அட்லீஸ்ட் லைவ் ஆக்ஷன்ல வந்த அந்த ராபர்ட் பேட்டிசனோட பேட் கேவ் இருக்கும்ல, அந்த மாதிரியாச்சும் கொஞ்சம் கிரவுண்டடா வச்சு ட்ரை பண்ணிருக்கலாம். பட் இந்த மாதிரி கூட பேட் கேவ் எல்லாம் பிரசன்ட் பண்ண முடியுங்கிறதுலாம் கொஞ்சம் டிஃபரெண்டாவே தான் இருந்தது. சோ இந்த மாதிரி பேசிக் ஆரிஜினல் சேஞ்ச் பண்ணி எத்தனையோ விதமான காமிக்ஸ் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ் கொஞ்சம் புதுசா தாங்க இருக்கு. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த விஷயங்கள் தான் மத்த பேட்மேனுக்கும் இந்த அப்சல்யூட் பேட்மேனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மொத்தத்தையும் கவர் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேனா கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. அப்படி என்னதான் மிஸ் பண்ணிக்கிறேன் நானும் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.